வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லி. கம்பளையில் பயங்கர மண் சரிவு, 2 மாடி குடியிருப்பு கட்டடம் தரைமட்டமானது. கோதுமை மாவின் விலை இன்று முதல் உயர்வு, கிலோவுக்கு ₹5 அதிகரிப்பு. கட்டுப்பாட்டை இழந்து வீடு புகுந்த பஸ், மொரட்டுவையில் பதட்டம். இனவாதத்தை மூலதனமாக்கி ஆட்சி செய்கின்றன அரசாங்கங்கள், அனுரவும் அதனையே செய்கின்றார் ஸ்ரீதரன் எம்பி காட்டம். அபாயகரமான 49 தோல் பராமரிப்பு தயாரிப்புகள், நுகர்வோர் விவகார அதிகார சபை அவசர எச்சரிக்கை. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் முழு நிர்வாகமும் அமைச்சின் கீழ், சம்மி சில்வா உள்ளிட்ட செயற்குழு ராஜினாமா. பாசறை பாணர் தேனிசை செல்லப்பாவிற்கு தாயகத்தில் உணர்வெழுச்சியுடன் அஞ்சலி. கோமாகமவில் பயங்கர ஆயுதங்களுடன் பாதாள உலக துப்பாக்கிதாரி கைது, 50 கோடி போதைப்பொருள் விலையிழப்பு அம்பலம். ரசாயனம் மூலம் மாம்பழங்களை பழுக்க வைத்தால் ₹5000 அபராதம், உணவு பாதுகாப்புத்துறை கடும் எச்சரிக்கை. தொலைபேசி ஊடாக தொல்லை கொடுத்தால் ₹1,00,000 அபராதம் மற்றும் சிறை, காவல்துறை கடும் எச்சரிக்கை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. கண்டி மாவட்டம் கம்பளை ககட்டப்பட்டிய பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற பாரிய மண் சரிவு காரணமாக 2 மாடி குடியிருப்பு கட்டடம் ஒன்று முழுமையாக சரிந்து விழுந்து அழிவடைந்துள்ளது. கடந்த சில நாட்களாக மத்திய மாகாணத்தின் மலேக பகுதிகளில் பெய்து வரும் அடைமழை காரணமாக மண்ணின் உறுதித்தன்மை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கம்பளை ககடப்பட்டிய மலைப்பாங்கான பகுதிகளில் நிலவி வந்த மண் சரிவு அபாயம் இன்று காலை திடீரென்று ஏற்பட்ட நிலச்சரிவினால் அனர்த்தமாக மாறியுள்ளது. மண் திட்டு சரிந்ததில் அருகிலிருந்த 2 மாடி கட்டிடத்தின் அஸ்திவாரம் பலவீனமடைந்து அந்த கட்டிடம் மெதுவாக சரிந்து நொடிப்பொழுதில் தரைமட்டமானது. எனினும் கட்டடம் சரிவதற்கு முன்னரே அங்கிருந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டதால் பெரிய அளவிலான உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டன. கட்டடம் சரிந்த வேளையில் நபர் ஒருவர் படிக்கட்டு வழியாக ஓடித்தப்பும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. குறித்த 2 மாடி கட்டடம் முற்றிலும் அழிவடைந்ததுடன் அருகிலுள்ள சில வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. மண் சரிவினால் பிரதான வீதியில் மண் மற்றும் மரங்கள் சரிந்து விழுந்துள்ளதால் அந்த பகுதிக்கான போக்குவரத்து தற்காலிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது கம்பளை போலீசார் மற்றும் அனர்த்த மேலாண்மை பிரிவினர் இணைந்து மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் மலைப்பாங்கான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். நாட்டில் கோதுமை மாவின் விலையை இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் அதிகரிப்பதற்கு பிரிமா நிறுவனம் தீர்மானித்துள்ளது. நிறுவனத்தின் புதிய அறிவிப்பின்படி 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை ₹5 உயர்த்தப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து செலவு அதிகரிப்பே இந்த விலை உயர்வுக்கு பிரதான காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிரடி விலை மாற்றத்தினால் சந்தையில் கோதுமை மா 1 கிலோ ₹220 இருந்து ₹225 ₹5 அதிகரித்துள்ளது. இன்று முதல் இந்த புதிய விலை நடைமுறைக்கு வருவதால் பேக்கரி உற்பத்தி பொருட்கள் மற்றும் சிற்றுண்டிகளின் விலைகளில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக நுகர்வோர் தரப்பில் கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொரட்டுவையிலிருந்து பாணந்துறை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று சாரதியின் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று காலை மொரட்டுவை பகுதியிலிருந்து பேருந்து பயணித்துக் கொண்டிருந்த போது அதன் சாரதிக்கு எதிர்பாராத விதமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து வீதியின் மறுபக்கத்திற்கு தாவியதுடன் அங்கிருந்த வீடு ஒன்றின் மீது மோதி நின்றுள்ளது. விபத்தின் போது பேருந்தில் இருந்த பயணிகள் எவருக்கும் எந்தவிதமான காயங்களும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து வீதியில் சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதியதில் அதில் பயணித்த 2 காயமடைந்தனர். காயமடைந்த 2 உடனடியாக பாணந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களின் நிலைமை பாரதூரமானதாக இல்லை என்று வைத்தியசாலை தகவல்கள் கூறுகின்றன. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மொரட்டுவை போலீஸ் போக்குவரத்து பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை சந்தையில் விற்பனை செய்யப்படும் 49 வகையான தோல் கிரீம்கள் மற்றும் லோஷன்கள் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கன உலோகங்கள் அதிக அளவில் இருப்பது ஆய்வக சோதனைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது.
இதனையடுத்து குறித்த தயாரிப்புகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை பொதுமக்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதிகார சபையினால் மேற்கொள்ளப்பட்ட விரிவான ஆய்வக பரிசோதனைகளின் போது சந்தையில் உள்ள பல முன்னணி மற்றும் உள்ளூர் தயாரிப்புகள் அனுமதிக்கப்பட்ட பாதுகாப்பு வரம்புகளை விட பல மடங்கு அதிகமான நச்சு உலோகங்களை கொண்டிருப்பது தெரியவந்துள்ளது. இவை நுகர்வோருக்கு பாரிய தோல் நோய்கள் மற்றும் நீண்டகால உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. தர நிர்ணய வரம்புகளை மீறிய 49 தயாரிப்புகளின் பிராண்ட் பெயர்கள் மற்றும் விவரங்கள் அடங்கிய பட்டியலை அதிகார சபை வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலிடப்பட்ட அபாயகரமான தயாரிப்புகளை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக ஏற்கனவே சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இனிவரும் காலங்களில் இத்தகைய தரமற்ற பொருட்களை சந்தைப்படுத்துவோருக்கு எதிராக கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மாறி மாறி ஆட்சிக்கு வரும் அரசாங்கங்கள் இனவாதத்தை மூலதனமாக வைத்தே செயற்படுகின்றன என்றும் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அணுகுமுறையும் அவ்வாறே காணப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இப்படியே பல இடங்கள்ல காரணம் பாருங்க, மத தலைவர்கள் நல்லதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, சமுதாயத்தை வழி நடத்தக்கூடிய, இந்த சமுதாயத்தை கட்டி வளர்க்கக்கூடிய இறைவனால படைக்கப்பட்ட தூதர்கள் என்கிறார்கள் போதவஸ்தை கொண்டு கொடுத்து சிங்கள மக்களை மட்டும் இல்லை, இந்த நாட்டில் இருக்கிற ஏனைய இன மக்களையும் அழிக்கிறதுல மிக கவனமா இருக்கிறார். இந்த நாட்டில் யார் வந்தாலும் அது மஹிந்தவா இருக்கலாம், ஜேஆரா இருக்கலாம், பிரேமதாசாவா இருக்கலாம், அல்ல மைத்திரியா இருக்கலாம், ரணிலா இருக்கலாம், சந்திரிகாவா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் அவர்களிடம் பணம் உழைக்கிறது தான் நோக்கம். அவர்கள் இந்த இருக்கிற தங்களுடைய இனவாதத்தை மூலதனமா வச்சுக்கொண்டு தமிழர்களை ஏதோ ஒரு வகையில் அள்ளிச்சு தள்ளி தாங்கள் இந்த நாட்டில் தங்களை அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறதுல ஒரு கவனமா இருப்பார். இதைத்தான் அனுபவம் செய்ய வரையக்க அவரென்று ஆள், அவரால் முடியும் ரெண்டு எங்களையும் கொஞ்சம் பேர் பேசினார்கள். ஆனால் பொறுத்திருந்துதானே நாங்கள் சொல்லலாம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. அனுர இன்றைக்கு வலிகாமம் வடக்குல போய் கையை காட்டி நடக்கிறார். உங்களுக்கு காணி தரமாட்டேன்னு தான் கை காட்டுங்க. வெங்கடையாக என்ன சொன்னது, ஒரு நடக்கையில எங்களுக்கு கை காட்டுங்க. அவர் பொத்தி கொண்டு இருக்கணும், காணி தரமாட்டேன் உங்களுக்கு. 2 வரைக்கும் ஒரே தரம் கிடையாது. இதுதான் அனுர ஸ்டைல். தமிழர்களின் விடுதலை போராட்ட வரலாற்றில் தனது உணர்ச்சிமிகு பாடல்கள் மூலம் நீங்க இடம் பிடித்த பாசறை பாணர் தேனிசை செல்லப்பா அவர்களின் மறைவையொட்டி முல்லைத்தீவில் இன்று மக்கள் அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. நேற்று காலமான இந்த கலைஞருக்கு மதிப்பளிக்கும் வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ரெட்பானா சந்தி பகுதியில் இந்த அஞ்சலி நிகழ்வுகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. வள்ளுவர்புரம், இளங்கோபுரம், மாணிக்கபுரம் மற்றும் தேராவில் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒன்றிணைந்து இந்த நிகழ்வை முன்னெடுத்தனர். புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் அகிலன் தலைமையில் இடம்பெற்ற இந்த அஞ்சலி நிகழ்வில் எழுத்தாளர் ஜோ புரட்சி உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி உரைகளை நிகழ்த்தினர். விடுதலை உணர்வை இசை வழியாகவும் கம்பிடமான குரல் வழியாகவும் பட்டி தொட்டியங்கும் கொண்டு சேர்த்த தேனிசை செல்லப்பாவின் மறைவு தமிழ் சமூகத்திற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு என்று அஞ்சலி உரையாற்றியவர்கள் உருக்கத்துடன் தெரிவித்தனர். நிகழ்வில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மறைந்த கலைஞரின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தியதுடன் தமிழினத்தின் கலைப்பணிக்கு அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பையும் நினைவு கூர்ந்தனர். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் ஷம்மி சில்வா உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தமது பதவிகளை ராஜினாமா செய்துள்ள நிலையில் நிறுவனத்தின் நிர்வாக நடவடிக்கைகள் அனைத்தும் இன்று முதல் விளையாட்டு அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் ஷம்மி சில்வா மற்றும் ஏனைய உத்தியோர்வ அதிகாரிகள், செயற்குழு உறுப்பினர்கள் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் தமது பதவிகளிலிருந்து விலகியுள்ளனர். இதுகுறித்து உத்தியோர்வ அறிவிப்புகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவர்களின் ராஜினாமாவை விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்று ஏற்றுக்கொண்டதைத் தொடர்ந்து நிர்வாக மாற்றம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. 1973 ஆண்டின் 25ஆம் இலக்க விளையாட்டு சட்டத்தின் 31 மற்றும் 34ஆம் பிரிவுகளின் கீழ் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி கிரிக்கெட் நிறுவனத்தின் அனைத்து நிர்வாக பொறுப்புகளையும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சு பொறுப்பேற்றுள்ளது. இலங்கை கிரிக்கெட் விளையாட்டில் நீண்ட காலமாக நிலவி வருகின்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் அதன் தற்போதைய கட்டமைப்பில் பாரிய மாற்றங்களை முன்னெடுக்கவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதற்காக விசேட ஆலோசனை குழு ஒன்று விரைவில் நியமிக்கப்படவுள்ளதாக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் மறைந்து வாழும் பாதாள உலக கும்பல் தலைவரான ஹோமாகம ககன என்பவரின் பிரதான துப்பாக்கிதாரியாக செயற்பட்ட சந்தேக நபர் ஒருவர்
நேற்று கோமாகம பிட்டிவென பகுதியில் வைத்து விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல் மாகாண வடக்கு மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட இந்த சுற்றி வளைப்பின் போது கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து ஆஸ்திரியாவில் தயாரிக்கப்பட்ட நவீன ரக துப்பாக்கி ஒன்றும் மெகசின் ஒன்றும் தோட்டாக்கள் 5 மீட்கப்பட்டன. கைது செய்யப்பட்டவர் எம்பிலிப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 41 வயதான கொடித்துவக்கு கங்கானம்கே லசந்த என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் கோமாகம பகுதியில் தற்காலிகமாக தங்கியிருந்து கோமாகம, பாதுக்க, ஹன்வெல்ல, மீகொட உள்ளிட்ட பல பகுதிகளில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடன் நேரடியாக தொடர்பட்டிருப்பதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். துபாயில் போலீஸ் காவல் இருப்பதாக கூறப்படுகின்ற கொண்ட ரஞ்சித் என்பவரின் போதைப்பொருள் வலையமைப்பு குறித்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளிலேயே இந்த தகவல் கசிந்துள்ளது. இந்த தேடுதல் வேட்டையின் மூலம் இதுவரையில் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சந்தை பெறுமதி 50 கோடி ரூபாவுக்கும் அதிகமாக ஹெரோயின் உள்ளிட்ட 37 கிலோகிராம் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேல் மாகாண வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவின் விசேட குழுக்கள் இந்த வலையமைப்புடன் தொடர்புடைய ஏனைய நபர்களையும் கைது செய்ய மேலதிக விசாரணைகளை முடுக்கிவிட்டுள்ளது. இலங்கையின் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு இலங்கை சந்தைகளில் மாம்பழங்களுக்கான கேள்வி அதிகரித்துள்ள நிலையில் செயற்கை முறையில் மாம்பழங்களை பழுக்க வைப்பவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது. அதிக லாபத்தை ஈட்டும் நோக்கில் சில வியாபாரிகள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்களை பயன்படுத்தி மாம்பழங்களை செயற்கையாக பழுக்க வைப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து விதிகளை மீறி ரசாயனம் மூலம் பழங்களை பழுக்க வைத்து விற்பனை செய்கின்றவர்களுக்கு எதிராக 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். அத்தகைய வியாபாரிகளின் விற்பனை உரிமத்தையும் நிரந்தரமாக ரத்து செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. மொத்த மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்களில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தொடர்ச்சியாக திடீர் சோதனைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். முக்கணிகளில் முதன்மையான மாம்பழங்களை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையில் அனைவரும் விரும்பி உண்பதால் மக்களின் சுகாதார நலனில் எந்தவிதமான சமரசமும் செய்து கொள்ள முடியாது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். செயற்கை முறையில் பழக்க வைக்கப்பட்ட பழங்களை உண்பதால் வயிற்றுப்போக்கு, வாந்தி மற்றும் நீண்டகால ஆரோக்கிய பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்பதால் நுகர்வோர் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். டிஜிட்டல் தளங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் ஊடாக பொதுமக்களுக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தல்கள் மற்றும் தொல்லைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் சட்ட நடவடிக்கை கடுமையாக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டின் 39ஆம் இலக்க தொலைத்தொடர்பு சட்டத்தின் 32ஆம் பிரிவின் கீழ் இனிவரும் காலங்களில் இவ்வாறான குற்றங்களில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கணனி குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி சட்டத்திரணி திலன்குமார சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் அடிப்படையில் ஒருவரை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கும் நோக்கில் மீண்டும் மீண்டும் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்வது அல்லது குறுஞ்செய்திகளை அனுப்புவது, ஒருவரது தொலைபேசி இலக்கத்தை அவரது அனுமதியின்றி சமூக வலைதளங்களிலோ அல்லது பொது வெளியிலோ பகிர்ந்து அவர்களை அசௌகரியத்திற்கு உள்ளாக்குவது ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றவாளியாக காணப்படும் ஒருவருக்கு 1,00,000 ரூபாய் வரையில் அபராதம் விதிக்கப்படலாம். அபராதத்தை செலுத்த தவறினால் 6 மாதங்கள் வரையில் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும். குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட தொலைபேசி இணைப்பை துண்டிப்பதற்கும் அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தொலைபேசி அழைப்புகள் அல்லது செய்திகளூடாக இவ்வாறான தொல்லைகளுக்கு உள்ளாகும் நபர்கள் அது தொடர்பான ஆதாரங்களுடன் அருகிலுள்ள காவல்துறை நிலையத்திலோ அல்லது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலோ முறைப்பாடு செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட தகவல்களை தவறாக பயன்படுத்துவதிலிருந்து பொதுமக்களை பாதுகாப்பதற்கான மிக முக்கியமான சட்ட பாதுகாப்பாக இது அமையும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. இலங்கையில் தீவிரமடைந்து வரும் ஜானை மனித மோதலை கட்டுப்படுத்தவும் வனப்பகுதிகளை கண்காணிக்கவும் ஏனைய அரசு நிறுவனங்களில் இருந்து 7,000 பணியாளர்களை வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்தில் இணைத்துக் கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்கிய உறுதிமொழிக்கு அமைய இந்த நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன. இதன் மூலம் திணைக்களத்தில் நிலவுகின்ற உத்தியோகத்தர் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படுவதுடன் அதிக பரப்பளவிலான காடுகளை கண்காணிக்கவும் ஜானை மனித மோதலை தணிக்க புதிய உத்திகளை பயன்படுத்தவும் வாய்ப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையின் ஜானை அடர்த்தியானது இந்தியாவை விட 10 மடங்கு அதிகம் என்பதுடன் ஜானைகளின் எண்ணிக்கை தற்போது நிலையான மட்டத்தில் உள்ளதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் மோதல்களினால் ஏற்படுகின்ற உயிரிழப்புகள் கவலையளிப்பதாக உள்ளன. 2025ஆம் ஆண்டில் 408 யானைகளும் 149 மனிதர்களும் உயிரிழந்துள்ளனர். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஏற்கனவே 54 மரணங்கள் பதிவாகியுள்ளன.
சட்டவிரோத மின்சார வேலிகள் அமைத்து யானைகளை கொள்ள முயற்சிக்கின்றவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் யானை மனித மோதல் குறித்து அவசர நடவடிக்கைகளை எடுக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான விளக்கங்களை அளிக்க வனவிலங்கு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ரஞ்சன் மாரசிங்க எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளார். இரவு நேரங்களில் தற்காலிகமாக அமைக்கப்படுகின்ற மின்சார வேலிகளை கட்டுப்படுத்துவதில் சவால்கள் நிலவுவதால் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் அனர்த்தங்களை குறைக்க அதிகாரிகளுடன் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் ஊர்காமத்துறை கரம்புன் கிழக்கு காளிகோவிலடியை புறப்படமாகவும் கொழும்பு மற்றும் கனடா மிசிசாகா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி தனலட்சுமி நடேஸ்வரன் அவர்கள் 25/4/2026 சனிக்கிழமை அன்று மிசிசாகாவில் இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் கரவெட்டி மத்துணியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த மகேந்திரராசா தர்ஷிகா அவர்கள் 28/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் உடுவிலை புறப்படமாகவும் சண்டிலிப்பாய் மற்றும் ஜெர்மனி ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு தம்பிப்பிள்ளை ராஜகுலநாதன் ராஜண்ணா அவர்கள் 29/4/2026 புதன்கிழமை அன்று இயற்கை எய்தினார். யாழ்ப்பாணம் மாதுகள் பிள்ளையார் கோவிலடியை புறப்படமாகவும் கைதடி நாவற்குடி மற்றும் கிளிநொச்சி ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி செல்வரத்னம் லோகநாயகி அவர்கள் 28/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.